ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்குது. இது நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. அதில் ஒரு 2 விதமான மாஸ்க் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் வீட்டில் இருக்க காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க கிளாத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நீளம் 9 இன்ச், அகலம் ஒரு 7.5 இன்ச்சுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு கயிறு தைக்கிறதுக்காக அகலம் ஒரு 1.25 இன்ச்சு, நீளம் ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதுவும் 2 கிளாத் எடுத்திருக்கேன். அதேமாரி சைடில் மடித்து அடிக்கிறதுக்கு அகலம் ஒரு 2.5 இன்ச், நீளம் 5 இன்ச்சுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து அகலப்பகுதியை தைச்சிக்கலாம். ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க 2 பக்கமும். பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். நம்ம தையல் பகுதி உள்ளே போகிற மாதிரி திருப்பிக்கிட்டு அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ இதை பாக்ஸ் டைப்புக்கு நம்ம மடிச்சிக்கலாம். 2 ஓரமும் நமக்கு கிளாத் ஒரே அளவு நமக்கு இருக்கணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் கரெக்டாக அளவு மடித்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கார்னரையும் நம்ம வெளியில் பிசுறு தெரியாமல் மடித்து அடிச்சிக்கலாம். அந்த கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ள கயிறு விடும்போது நமக்கு வெளியில் பிசுறு தெரியாமல் இருக்கும். 4 பக்கத்துக்குமே அதை மடித்து அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், அடித்தாச்சு. இப்போ இதை 2 ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. அது கார்னரில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரஃப் அடிச்சுக்கோங்க 2 எண்டுலேயும். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த பீஸ் எடுத்து நம்ம இதுக்கு கயிறு தைச்சிக்கலாம். பாருங்கள், கயிறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு சேஃப்டி பின்னோ இல்லை ஊசியோ வச்சு இதை நம்ம அந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த பக்கம் வெளியில் எடுத்துடலாம். ரெண்டு கயிறையும் இதே மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கோர்த்தாச்சு. இப்போ இது 2 எட்ஜையும் ஒன்றா வச்சு அந்த இடத்துல லைட்டாக தையல் போட்டுக்கலாம். நல்லா ரஃப் அடித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தையல் போட்ட பகுதி வெளியில் தெரியாமல் இருக்க, அதனால் உள்ளே போகிற அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெளியில் நமக்கு நீட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நமக்கு மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸிங்க. நீங்களே ட்ரை பண்ணலாம் வீட்டிலையே. அடுத்து அதே மாதிரி அகலம் 7.5 இன்ச், நீளம் 9 இன்ச்சுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கேன். கயிறு தைக்கிறதுக்காக அகலம் 1.25 இன்ச், நீளம் 10 இன்ச்சஸ்க்கு நம்ம எடுத்திருக்கேன் 2 கிளாத்து. மடிச்சடிக்கிறதுக்கு அகலம் 2.5 இன்ச், நீளம் 5 இன்ச்சுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த அகலப்பகுதி 2ஐயும் ஒரு தையல் போட்டு 2 கிளாத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், அதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரில்ஸ் மாதிரி மடித்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வைக்கிற ஃப்ரில்ஸு ஒரு 3 ஃப்ரில்ஸ் வச்சா போதும், நிறைய வைக்க வேண்டாம். ஒரே மாதிரி ஈவனாக இருக்கா மாதிரி ஒரு 3 ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சைடில் நம்ம கிளாத் வச்சு நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் தெரியாத அளவுக்கு மடித்து அடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்கு நம்ம 1 மாதம் தைச்சாலே போதும். நம்ம வந்துட்டு இதை வாஷ் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாத்து தான், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கார்னரில் நல்லா ரஃப் அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு தையல் நமக்கு பிரியாமல் இருக்கும். பாருங்கள், தைச்சாச்சு. இன்னொரு பக்கத்தையும் அடிச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்து நம்ம இதுக்கு கயிறு தைச்சிக்கலாம். இப்போ இதை அதில் கோர்த்து எடுத்துக்கலாம் 2 சைடுக்கும். இப்போ இதோட 2 கார்னரையும் ஒன்றா சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா ரஃப் அடித்து விட்டுக்கோங்க. இது தையல் உள்ளே போகிற மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நான் எதுவுமே ஸ்பெஷலாக இல்லைங்க, எல்லாமே வந்துட்டு கிளாத்தில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.